கர்த்தருக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் கடல் சீற்றத்தில் தத்தளித்த 3 கப்பல்கள் என்கிற தலைப்பில் வேதத்திலிருந்து ஒரு சில சத்தியங்களை தியானிக்க போகிறோம். கடல் சீற்றத்திலே தத்தளித்த 3 கப்பல்கள். கப்பல் என்று சொன்னால் மனுஷனுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. யோபு புஸ்தகத்தில் இதை நாம் வாசிக்கிறோம். யோபு 9ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிப்போமானால் அங்கே இப்படியாய் எழுதியிருக்கிறது. என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாய் இருக்கிறது. அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போகும். அவைகள் வேகமாக ஓடுகிற கப்பலை போலவும் இரையின் மேல் பாய்கிற கழுகை போலவும் கடந்து போகிறது. மனிதனுடைய வாழ்க்கை ஒரு கப்பல் பயணத்துக்கு ஒப்பாய் இருப்பதாக யோபு சொல்லுகிறார். எனவே கப்பல் என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கை. கடல் என்றால் இந்த உலகம். அதற்கு வசனாதாரங்கள் மத்தேயு 13:47. இந்த உலகம் கடலுக்கு ஒப்பாய் இருக்கிறது வேதத்தின்படி. கடல் மேல் ஏற்படுகிற புயல் காற்றுகள், கடல் சீற்றங்கள், கொந்தளிப்புகள், இவைகளெல்லாம் இந்த உலக பயணத்தில் நாம் எதிர்கொள்ளுகிற துன்பங்கள், வேதனைகள், தொல்லைகள், போராட்டங்கள், கொந்தளிப்புகள், தத்தளிப்புகளுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது கடல் சீற்றத்தில், கொந்தளிப்புகள் மத்தியிலே மாட்டிக்கொண்ட தவித்த 3 கப்பல்களை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது கப்பலை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தால் அங்கே இருக்கிறது. அன்றைய இயேசு கிறிஸ்து சீஷர்களை படகுல ஏறி பயணம் பண்ணும்படி அனுப்பிவிட்டு அவர் தனிமையாய் ஜெபம் பண்ணுவதற்காக போயிருந்தார். இந்த சீஷர்கள் படகுல ஏறி பயணம் பண்ணி கொண்டிருந்தாங்க. கடலில் போகும் பொழுது அங்கே ஒரு கடல் கொந்தளிப்பு, புயல் காற்று வந்தது. அந்த கொந்தளிப்பு புயல் காற்றில் மாட்டிக்கொண்டு நாம் மரித்து போயிடுவோம் அப்படின்ட்டு சீஷர்கள் பயந்தார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வந்து அந்த படகுக்குள்ளே ஏறி உட்கார்ந்த பிறகு அந்த புயல் காற்று, கொந்தளிப்பு தானாகவே அமைதலாச்சு என்று 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இங்கே நாம் யோசிக்க வேண்டிய விஷயம், இயேசு இல்லாத அந்த படகு புயல் காற்று, கடல் கொந்தளிப்புகள் மத்தியில் மாட்டிக்கொண்டது. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை படைத்த தெய்வம் இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் பலவிதமான பிரச்சனைகள், கொந்தளிப்புகள், வேதனைகள், பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் மத்தியிலே மாட்டிக்கொண்டு தவிப்போம், தத்தளிப்போம். அதிலிருந்து நாம் வெளியில் வரவே முடியாது. நமக்கு அந்த சக்தி இல்லை, நமக்கு வழி தெரியாது. அதனால கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை என்கிற கப்பலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், மனுஷனுடைய வாழ்க்கை என்று சொன்னால் பலவிதமான துன்பங்கள், பாடுகள், வேதனைகள் தவிர்க்கவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் என்ன வந்தாலும், எத்தனை விதமான பாடுகள், பிரச்சனை வந்தாலும் அவர் நம்மை விடுவிப்பார். வேதத்தில் நீங்கள் படிப்பீங்கன்னு சொன்னால் 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் வேதனைகள், பாடுகள் எல்லாம் வரும். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்தும் அவர்களை விடுவிப்பார் என்று இருக்கிறது. அப்போ நீங்கள் ஆண்டவர் பிள்ளைகளாக மாறிட்டீங்கன்னா, ஆண்டவரை உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொண்டீங்கன்னா, எத்தனை விதமான துன்பங்கள் உங்களுக்கு வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். அது மட்டுமல்ல, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டால் உங்களுடைய ஜெபமே உங்களை காப்பாற்றும். இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 26:41 சொல்லியிருக்கார். நீங்கள் சோதனைகளுக்குள் உட்படாதபடிக்கு
ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். நமக்கு சோதனைகள், வேதனைகள், பிரச்சனைகள், துன்பங்கள் வரும் பொழுது நாம் ஜெபம் பண்ணினால் அந்த வசனத்தின்படி அவைகளிலிருந்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள முடியும். இன்னும் ஒன்று சொல்கிற பாருங்க, நீங்கள் ஆண்டவர் பிள்ளைகளாக மாறிவிட்டால் ஆண்டவருடைய குடும்பத்தில் ஒருவராக ஆயிடுறீங்க. அதுக்கு பிறகு உங்களுக்காக சபை மக்கள் அவங்களுடைய ஜெபங்களில் ஞாபகப்படுத்திக் கொள்வாங்க. திருச்சபையில் நடக்கிற ஜெபங்கள்லேயும் செயின் ப்ரேயர்ஸ், ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ், அப்படிப்பட்ட ஜெபங்களில் உங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வாங்க. அந்த திருச்சபை போதகர், ஊழியர் உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். இப்படியாக திருச்சபை மக்களுடைய ஜெபத்தின் பலனாக உங்களுக்கு வருகிற சாத்தானுடைய சோதனைகள், துன்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இதுக்கு ஒரு உதாரணம்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தில் படிப்பீங்கன்னு சொன்னால், முதல் 10 வசனங்களை நீங்கள் படிப்பீங்கன்னு சொன்னால், அங்கே பேதுருவை சிறைச்சாலையில் போடுறாங்க. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது அவருக்காக சபை மக்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு பரலோகத்திலிருந்து தேவதூதனை அனுப்பி பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியில கொண்டு வந்துட்டார். ஆகவே நீங்கள் ஆண்டவர் பிள்ளைகளாய் மாறிவிட்டால் திருச்சபை உங்களுக்காக ஜெபம் பண்ணும். சபை மக்களும் ஊழியக்காரரும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து வெளியில் வர முடியும். என்னுடைய மனைவியும் கூட 1 மாத காலம் ஐசியூவில் சிஎம்சி மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. டாக்டர்ஸு என்னை பார்த்து பேசும்பொழுது, நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோம், கொடுக்க வேண்டிய எல்லா ஆன்டிபயோட்டிக்ஸும் கொடுத்துட்டோம், ஒன்றும் ரிசல்ட் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், அவங்க உயிரோடு இருக்கும்போதே எல்லாரும் வீட்டில் குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் பார்த்துட்டோம், நீங்கள் கூட்டின்னு போகிறீங்களா என்று கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க, நீங்கள் வைத்தியம் பண்ணுங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் காப்பாற்றுவார்னு சொன்னேன். அதே மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. எனக்கு அறிமுகமானவங்க எல்லாருமே கேள்விப்பட்டு நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. 100கணக்கானவங்க, 1000கணக்கானவங்க ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தினால தான் என்னுடைய மனைவிக்கு பூர்ண சுகம் கிடைச்சி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாங்க. இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. அதனால் சகோதரனே, சகோதரியே, சபையினுடைய ஜெபம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கடவுள் பிள்ளைகளாக மாறிட்டீங்கன்னா இப்படி தான் இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பாடுகளை நம்மால் ஜெயிக்க முடியும். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் இயேசு இருந்தால்தான் இவைகளெல்லாம் ஜெயிச்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்து பரலோக ராஜ்யம் சேர முடியும். இல்லாத பட்சத்தில் நீ மறுகரைக்கு, அதாவது பரலோகம் என்கிற கரைக்கு போக முடியாது. இடையிலேயே உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கும். அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கை என்கிற படகுக்குள்ளே, கப்பலுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு கூட நீங்கள் மறுகரைக்கு பயணம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். 2வது கப்பல், யோனா பயணம் செய்த கப்பல். யோனா தீர்க்கதரிசி குறித்து நமக்கு தெரியும். யோனா ஒரு தீர்க்கதரிசி. அவரை ஆண்டவர் அழைத்து, நீ நினிவே பட்டணத்துக்கு போய் அவங்கள நான் நியாயம் தீர்க்க போகிறேன், அந்த நினிவே பட்டணத்தையே அழிக்க போகிறேன், அந்த நினிவே பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் செய்கிற பாவங்கள் நான் பார்த்து இனி சகிக்க மாட்டேன், இந்த செய்தியை நீ நினிவே பட்டணத்துக்கு போய் சொல்லணும், அவங்கள எச்சரிக்கணும், 40 நாள் அவங்களுக்கு நேரம் கொடுக்குறேன், இனி 40 நாளைக்கு அப்புறம் நினிவே பட்டணத்தை நான் அழிப்பேன் என்று ஆண்டவர் யோனாவிடத்தில் சொல்லி அனுப்பினார். யோனா நினிவேவுக்கு போகலை, ஆண்டவர் சொன்னபடி பயணம் பண்ணலை. அவர் தர்சீஸ் என்கிற வேற ஒரு பட்டணத்துக்கு போகிற கப்பலை ஏறி அதிலே பயணம் பண்ணார். இவர் பயந்துட்டார் போல இருக்கு. நினிவே பட்டணத்துக்காரங்க பாவத்தை ஆண்டவராலேயே சகிக்க முடியலையே, அப்படிப்பட்ட பாவிகளிடத்தில் போய் நான் இந்த செய்தியை சொன்னால் என்னை உயிரோட வைப்பாங்களா என்று ஒருவேளை நினைச்சிருப்பார் போல இருக்கு. இவர் தர்சீஸுக்கு போகிற கப்பலில் ஏறி பயணம் பண்ணினார். இந்த பயணத்தில் ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவர் கடல் கொந்தளிப்பு வரா மாதிரி பண்ணிட்டாரு. புயல் காற்று
அடிக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. அப்போ யோனா அதை உணர்ந்தார். அவங்களுக்கு சொல்லிட்டார், என்னால் தான் இதெல்லாம் வந்துச்சு. இந்த புயல் காற்று, இந்த கடல் கொந்தளிப்பு சூழ்நிலை எல்லாமே என்னால் தான். என்னை நீங்கள் கடலில் போட்டுருங்க, இதெல்லாம் நின்று போயிடும் என்று சொன்னார். அதே போல் யோனாவை கொண்டு போய் கடலில் போட்டாங்க. அப்புறம் மீன் வந்து யோனாவை விழுங்கி கொண்டு போய் ஆண்டவர் போ சொன்ன அந்த நினைவு பட்டணத்தில் வாந்தி பண்ணிடுச்சு. சரி, இதெல்லாம் நடந்துச்சு. யோனாவை கடலில் போட்ட பிறகு அவர் சொன்னபடியே இந்த கொந்தளிப்பு, இந்த காற்று எல்லாமே அமைதலாயிடுச்சு. சரி, இங்கே நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம், யோனா பயணம் பண்ணின அந்த கப்பல் புயல் காற்று மத்தியிலையும் கடல் கொந்தளிப்பு மத்தியிலையும் மாட்டிக்கொண்டு தத்தளித்ததற்கும் தவித்ததற்கும் என்ன காரணம் என்று சொன்னால், யோனா ஆண்டவர் சொன்னபடி நினிவேவுக்கு போகாமல் தர்ஷிஸுக்கு ஓடி போனது தான் இதுக்கு காரணம். இதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி தர்ஷிஸுக்கு ஓடி போகும்படி எழுந்து முயற்சி பண்ணினார். அப்போ யோனா ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷிஸுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணினார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகி போனது தான் யோனாவினுடைய இவ்வளவு பாடுகளுக்கும் இவ்வளவு கொந்தளிப்புகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நீங்கள் விலகி போயிட்டீங்கன்னா பலவிதமான கொந்தளிப்புகள், பாடுகள், வேதனைகள், வியாதிகள், பிரச்சனைகள், பஞ்சங்கள், வறுமைகள், தோல்விகள் எல்லாமே சந்திக்க வேண்டி இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்ம போகக்கூடாது. ஆண்டவருடைய சமூகம் நமக்கு தேவை. ஆண்டவருடைய துணை நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாம் போக வேண்டும், நாம் தியானிக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், மற்ற மக்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகம் என்றால் இதுதான். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போவது என்றால் ஒரு 7 குறிப்புகளை சொல்கிறேன் பாருங்க. அதிகாலையிலே எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற பழக்கத்தை விட்டு விலகி போவது. 2வது, அதிகாலையிலே எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வேதத்தை தியானிக்கிற பழக்கத்தை விட்டு விலகி போவது. 3வது, அதிகாலையிலே எழுந்து ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிற அந்த பழக்கத்தை விட்டு விலகி போவது. 4வதாக, ஆண்டவருடைய சித்தத்தில் நடக்காமல் சுய சித்தத்தின்படி நடப்பதற்காக ஆண்டவருடைய சித்தத்திலிருந்து விலகி போவது தான் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போவது என்பதற்கு ஒரு அர்த்தம். 5வதாக, ஆண்டவர் நமக்கு எந்த நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை குறித்து ஒரு கவலையே இல்லாமல் நிர்விசாரமாக நம்முடைய விருப்பத்தின்படி வாழறது தான் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போவது. 6வதாக, ஆண்டவருடைய சித்தத்திலிருந்து விலகி சுய சித்தத்தின்படி வாழறது தான் ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகி போவது என்ற சொல்லுக்கு அர்த்தம். 7வதாக, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போவது என்றால் தேவனுடைய ஆலயத்துக்கு போகாமல், ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு, ஊழியம் செய்வதற்கெல்லாம் போகாமல் நம்ம இஷ்டத்துக்கும் போய்கிட்டு இருக்கிறது தான் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போவது என்றார். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் பலவிதமான கொந்தளிப்புகள், பிரச்சனைகள், வேதனைகள், வியாதிகள், தோல்விகள் தவிர்க்கவே முடியாது. ஆண்டவரே உண்டாக்குவார், ஆண்டவர் அனுமதிப்பார் நம்மை திருத்துவதற்காக, சில நேரங்களில் நம்மை சிக்ஷிப்பதற்காக. அதனால் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் எதனாலே இந்த மாதிரியான இந்த கொந்தளிப்புகள், இந்த பிரச்சனைகள், வியாதிகள் எதனாலே என்றால் இவங்க ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் இதை உணரணும், மனம் திரும்பணும், மன்னிப்பு கேட்கணும், தீர்மானங்கள் எடுக்கணும், இனிமேல் ஆண்டவருடைய சமூகத்தில் நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நமக்கு துணையாயிருந்து நம்மை காப்பாற்றி மறுகரைக்கு, அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு சேர்ப்பார். 3வதாக,
அப்போஸ்தலனாகிய பவுல் பயணம் பண்ணின கப்பல். அப்போஸ்தலனாகிய பவுல் பயணம் பண்ணின கப்பலும் கூட புயல் காற்றிலேயும் கடல் கொந்தளிப்பிலேயும் மாட்டிக்கொண்டது என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணங்களையும் நாம் இன்றைக்கு பார்த்து சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 27ஆம் அதிகாரத்தில் பவுல் அன்றைய நிலையிலே ஒரு கைதியாக இருக்கிறார். அவரையும் மற்ற கைதிகளையும் மற்றும் சரக்குகளையும் ஒரு கப்பலில் ஏற்றிக்கொண்டு பயணம் பண்ணாங்க. பயணம் பண்ணும் பொழுது பவுலடியார் அவங்களுக்கு சொல்கிறார், பவுல் கர்த்தருடைய ஊழியக்காரராக இருந்ததுனால கர்த்தர் பவுலுக்கு வெளிப்படுத்தினார், இந்த கப்பலுக்கு சேதம் ஏற்பட போகிறது. ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த விஷயத்தை அந்த கப்பலுக்கு கேப்டனாக இருக்கிறவருக்கு பவுல் சொன்னார். ஆனால் பவுல் சொன்ன வார்த்தையை அவர் நம்பவில்லை. பவுல் சொன்ன யோசனையை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த கப்பலில் இருந்த மற்றவங்க சொன்ன யோசனையின்படி பயணத்தை தொடர்ந்தார். அதனால்தான் அந்த கப்பல் போயிட்டு பயங்கரமான விபத்துகளுக்குள்ளாயிடுச்சு, பயங்கரமான கொந்தளிப்பு புயல் காற்றுக்குள்ளாயிடுச்சு என்று நாம் இங்கே கற்றுக்கொள்கிறோம். இப்போ 27ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். மனுஷரே, இந்த யாத்திரையில் சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் இந்த இடத்துல. ஆனால் நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்தில், மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டோம் அப்படின்னு சொல்கிறார். 41ஆம் வசனத்தையும் கவனிங்க. இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்துல கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியும் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. தாங்க முடியாத அளவுக்கு நாங்கள் அடிபட்டோம் மற்றும் அந்த கப்பலும் உடைஞ்சு போயிடுச்சு என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். காரணம் என்ன? பவுல் சொன்ன வார்த்தைகளை அந்த நூற்றுக்கு அதிபதி நம்பவில்லை. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் மதிக்கவில்லை என்றால், நம்பவில்லை என்றால், கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய யோசனையின்படி நாம் செய்யவில்லை என்றால், இப்படிப்பட்ட கொந்தளிப்புகளும் பிரச்சனைகளும் அடிகளும் மற்றும் வாழ்க்கையில் உடைந்து போகிற சூழ்நிலைகளும் நிச்சயமாய் நடக்கும் என்று நாம் இந்த இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஊழியக்காரர் 3 அடிப்படைகளின் கீழ் யோசனைகளை சொல்லுவார். 1, கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு அனுபவம் இருக்கும், உலக அனுபவம் அதிகமாக இருக்கும். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் யோசனைகளை சொல்லுவார். 2வது, அந்த வேதாகமத்தின் அடிப்படையில் அவர் யோசனைகளை சொல்லுவார். 3வது, கர்த்தருடைய ஊழியருக்கு நாம் என்ன, நம்ம குடும்பம் எப்படி, நம்முடைய சூழ்நிலை எப்படி, எல்லாமே அறிந்தவர். அவர் சொன்னால் சரியாக நமக்கு ஆலோசனை சொல்லுவார். இதை நாம் சிந்திக்கிறதில்லை. நாம் மற்றவங்க யார் யாரோ சொல்கிற அந்த யோசனையை தான் நாம் கேட்குறோம், அதன்படி தான் நடக்கிறோம். அதுக்கு எந்த விதமான ரிசல்ட்டும் இருக்கிறது இல்லை. அதனால் கர்த்தருடைய ஊழியருக்கு நாம் சொல்லி அவருடைய யோசனையின்படி அவருடைய நடத்துதலின்படி நாம் செய்வோமானால் அவர் நமக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். அந்த ஜெபத்தின் மூலமாகவும் அந்த யோசனையின் மூலமாகவும் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய ஊழியக்காரருடைய யோசனைகளின்படி உங்களுடைய வாழ்க்கை வாழ பழகி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய், மிகவும் வெற்றிகரமாக, ஆசீர்வாதமாக உங்கள் வாழ்க்கை அமையும். நான் சொன்ன இந்த செய்தியின் சாராம்சத்தை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன்.
முதல் கப்பல் புயல் காற்றிலேயும் கடல் கொந்தளிப்பிலேயும் மாட்டிக்கொண்டு தத்தளித்ததற்கு காரணம் அந்த கப்பலில், அந்த போட்டில் இயேசு இல்லாதது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நமக்கும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். ரெண்டாவது கப்பல் கடல் கொந்தளிப்பிலேயும் புயல் காற்றிலையும் மாட்டிக்கொண்டு தத்தளித்தது. அந்த பிரச்சனைகள்லாம் காரணம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி யோனா போய்விட்டார். அதுதான் காரணம். நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து, ஆண்டவருடைய சித்தத்திலிருந்து, ஆண்டவருடைய ஒழுக்கத்திலிருந்து, ஆண்டவருடைய நோக்கத்திலிருந்து விலகி போனால் நமக்கும் பலவிதமான கொந்தளிப்புகள், பலவிதமான புயல் காற்றுகள் நிச்சயமாய் நடக்கும். மூன்றாவது கப்பல் தேவனுடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை மதிக்காமல், நம்பாமல் பயணத்தை தொடர்ந்து போனதுனாலே தான் பலவிதமான புயல் காற்றுகளுக்குள்ளும் கொந்தளிப்புக்குள்ளும் மாட்டிக்கொண்டு உடைஞ்சு போய் அந்த பயணம் தொடரவில்லை. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்காக ஆண்டவர் ஒரு ஊழியக்காரரை ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய யோசனைகள், அவருடைய அறிவுரைகள், அவருடைய நடத்துதலின்படி போகாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பலவிதமான கொந்தளிப்புகள், பிரச்சனைகள், புயல் காற்றுகள் சந்திக்க வேண்டியிருக்கும் என்ற சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த சத்தியங்களை நம்முடைய உள்ளத்தில் பதித்து கொண்டவர்களாக ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான வாழ்க்கை வாழ்ந்தால் பலவிதமான துன்பங்களுக்குள்ளும் கஷ்டங்களுக்குள்ளும் நாங்கள் கடந்து போக வேண்டியிருக்கும், அல்லது எங்களுக்கு வேதனைகளும் கொந்தளிப்புகளும் ஏற்படும் என்று எங்களை எச்சரித்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவைகளை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு, தியானித்து, புரிந்து கொண்டு, ஞானத்தோடு உம்முடைய எச்சரிப்பை பெற்றவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தருக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நம்முடைய நாட்டில் உள்ள சூழ்நிலைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நம் நாட்டில் இன்றைக்கு இந்த கொரோனா பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 500, 600, 700 வரைக்கும் போகுது. இந்திய அளவில் பார்த்தா 2000 தாண்டி ஒவ்வொரு நாளும் இந்த கொரோனாவினால பாதிக்கப்படுகிற கேசஸ் உறுதியாகிட்டு இருக்குது. நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கிருபையாய் இந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்திருக்கிறார். சீக்கிரமாக இந்த கொரோனா வியாதியை சுகமாக்குகிற வேக்சின் வெளியில் வர வேண்டும். அதுக்காகவும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இன்னும் கூட இன்றைக்கு உள்ள இந்த சூழ்நிலைகளுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு கர்த்தரிடத்தில் மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம்.
எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளில் மறுபடியும் ஒரு குடும்பமாக உம்முடைய பாதப்படியில் வந்து எங்களுடைய பட்டணத்துக்காகவும் எங்களுடைய நாட்டுக்காகவும் எங்களுடைய தேசத்துக்காகவும் உலக நாடுகளுக்காகவும் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, வேலூர் பட்டணத்தில் 15 நாட்கள் வரை புதிதாக எந்த கேஸும் கொரோனா கேஸு உறுதியாக்கப்படாத சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் நேற்று 6 கேஸு புதிய கேஸுகள் ஆண்டவரே கொரோனா வியாதினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க என்று பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கிறது. ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, அவங்களுடைய வைத்தியத்தை நீர் ஆஸ்வதிக்க வேண்டும், பூரண சுகத்தை தர வேண்டும், உயிர் சேதம் ஏற்படக்கூடாது, அந்த குடும்பத்தில் உள்ள மற்ற யாருக்கும் அதை தொத்தி கொள்ளக்கூடாது, சுற்றிலும் உள்ள யாருக்குமே அந்த கொரோனா தொத்து அவங்க மூலமாக தொத்தி கொள்ளக்கூடாது. கர்த்தர் கிருபையாய் ஆண்டவரே அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தமிழ்நாட்டு அளவில் ஒரு நாளுக்கு புதிதாக 500-600 கேசஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. கர்த்தாவே, இதையெல்லாம் நீர் தடுத்து நிறுத்த வேண்டும். ஞானமாக ஆண்டவர் அறிவுபூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக இதை எப்படி கையாள வேண்டுமோ எங்களுடைய அதிகாரிகளுக்கு, எங்களுடைய அமைச்சர்களுக்கு, எங்களை ஆட்சி செய்கிறவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் உணவினாலே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, யாருக்கும் எந்த குறையில்லாதபடிக்கு கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அவங்களுடைய பசியை ஆற்ற வேண்டும், தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று அவங்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபம் பண்ணுகிறோம். எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்களும் கூட செய்யத்தக்கதாக எங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபையை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தாவே, தமிழ்நாட்டில் ஆண்டவரே உம்முடைய கரம் வல்லமையாய் செயல்பட வேண்டும் என்று கூட நாங்கள் மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம். இந்தியா லெவலில் ஆண்டவர் ஒரு நாளுக்கு 2000, சில நேரங்களில் 2000 மிஞ்சி கூட புதிய கேசஸ் ஆண்டவரே பாசிட்டிவாக வந்துட்டுருக்குது. கர்த்தர் தாமே எங்களுடைய இந்திய தேசத்தை காப்பாற்ற வேண்டும். ஆண்டவரே கர்த்தாவே, அங்கேயும் கூட அந்த கொரோனா பேஷண்ட்ஸ் எல்லாரையும் சுகமாக்க வேண்டும். அதிகமாக மரித்து விடாதபடிக்கு கர்த்தர் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவையான மருந்துகளும் தேவையான முகக்கவசங்களும் மற்றும் தேவையான ஏற்பாடுகளும் எல்லாம் எங்களுக்கு எதுவும் குறைபடாதபடிக்கு கர்த்தர் எங்கள் இந்தியா தேசத்திலேயும் தமிழ்நாட்டிலேயும் கூட எங்களுக்கு தேவையான உதவிகளை நீர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, உலக நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அதிகமாக உலக நாடுகளில் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு நாங்கள் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் நீர் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சவுத் கொரியாவில் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறீங்கப்பா, உமக்கு நன்றி. அதே போல் ஒவ்வொரு நாட்டிலையும் கண்ட்ரோல் பண்ணி ஆண்டவரே எங்கள் உலக மக்களை நீர் காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய கருத்தில் இந்த ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தேவனா நீர் இருக்கிறீர். எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுத்து எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், எங்கள் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். விசேஷமாக வழிபாட்டு ஸ்தலங்களில் நாங்கள் கூடி ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ண முடியலை, உம்மை தொழுது கொள்ள முடியலை. உம்முடைய சத்தியத்தை கற்றுக்கொண்டு உமது நாமத்தின் பேரில் எங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தில் வளர முடியாமல் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளை நீர் மாற்றிவிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, பொறுப்பேற்றுக் கொள்வீராக. எல்லாம் வல்ல தேவனாய் நீர் இருக்கிறீர். சர்வ வல்லமை படைத்தவராயிருக்கிறீர். நீர் சொன்னால் ஆகும், நீர் கட்டளையிட்டால் எல்லாமே நடக்கும். கிருபையாய் எங்களுக்காக நீர் செயல்பட வேண்டும், கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம எல்லோருக்கும் துணையாயிருந்து காத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக, ஆமென். சனிக்கிழமை யூடியூப் வழியாக பி ஷார்ப் என்கிற யூடியூப் வழியாக சில ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் அதில் போடுவோம், நீங்கள் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஆராதனை நாங்கள் இங்கே நடத்துவோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே குடும்பமாக உட்காருங்க, ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள்.
ஆராதனை நேரம்னு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி கொடுக்குறோம். அந்த நேரத்தில் நாங்கள் இங்கே ஆராதனை பண்ணிட்டு இருப்போம், நீங்களும் ஆராதனை பண்ணணும். அதை தொடர்ந்து கர்த்தருடைய செய்தி இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரம். அதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருங்க, சோர்வடையாமல் இருங்க. திங்கட்கிழமை மறுபடியும் லைவ் ப்ரோக்ராமில் உபவாச ஜெபம் நடத்துவோம். அன்றைக்கி நாங்கள் உபவாசம் இருப்போம். அன்றைக்கி உங்களுக்கு கர்த்தருடைய செய்தியை உங்களோட கொஞ்ச நேரம் பகிர்ந்து கொண்ட பிறகு ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் ஃபோன் மூலமாக சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்பேன். என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நான் லைவ்லேயே உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன். என்னோட சேர்ந்து நம்முடைய சபை மக்கள் எல்லாரும் இருக்கிற இடங்கள்லையே ஒருமனப்படுவாங்க. அப்போ சபையாய் நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். அதனால் என்னென்ன குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ண சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ண போகிறீங்களோ அதை எழுதி வச்சுக்கோங்க. ஒரு முறை லைன் உங்களுக்கு கிடைக்கலனாக்கா மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். அதிகம் பேர் ஃபோன் பண்ணும்போது சில நேரங்களில் உங்களுக்கு அந்த லைன் கிடைக்காம போயிடும். உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்காகவே உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்காகவே நான் அன்றைக்கி உபவாசம் இருக்கும்போது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. காட் பிளஸ் யூ.